ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போதுதான் உன் வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லாத நிறைவான நிம்மதியான ராஜயோக காலம் கூடி வந்திருக்கு. இப்போது நான் உனக்கு கொடுப்பதை தவற விட்டுறாம, தள்ளிட்டு தாண்டி போகாம இதை முழுவதுமாக கேட்டுவிடு என் செல்லமே. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் பல சமயம் உன் வாழ்க்கையில் நான் நல்லது செய்ய ஓடி வந்திருக்கேன். ஆனால் நீ தள்ளிட்டு தாண்டி போயிட்ட. இந்த முறையும் நான் சொன்னதை கேட்காம போனீனா அப்புறம் உன் வாழ்க்கையில் உன்னால் ஜெயிக்க முடியுமான்றது ஒரு சந்தேகத்துக்குரிய கேள்விக்குரிய விஷயமாக மாறிவிடும். இப்போதாவது நான் சொல்கிறத முழுசாக நம்பிக்கையோடு கேளு. உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறதுக்கு நான் ஒரு நல்ல திட்டம் போட்டு வச்சுருக்கேன். அது என்ன, அதை நீ எப்படி செய்யணுன்ற விஷயங்களை எல்லாம் உன் மனதில் நானே சிந்தனைகளாக விதைக்கப் போகிறேன். புது புது வழிகளை நீ கண்டுபிடிப்பாய். அதன் மூலமாக உனக்கு மனசுக்குள்ள புது திட்டங்கள் தோன்றி எல்லாவற்றையும் சிறப்பாக நீ செஞ்சு வாழ்க்கையில் ஜெயிக்க போற. இதுவரைக்கும் மெதுவாக நடந்த விஷயத்த இப்போ வேகமாக நடக்கும்படி உனக்கு வழிகாட்ட போறேன். அதாவது உனக்கே தெரியாம உன் வாழ்க்கையில மெதுவாக கிடைச்சிக்கிட்டு இருந்த முன்னேற்றம் இப்போது வேகமாக வெகு விமரிசையாக உன் வாழ்வில் வந்து சேரப்போகுது. உன் வாழ்க்கையில மகிழ்ச்சியும் இல்லாம மன நிம்மதியும் இல்லாம நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் உன் வாழ்க்கையை வாழ்றன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் உன் கஷ்டத்தை போக்கி உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த வராகியம்மா ராஜயோகத்தோடு உன்னை தேடி வந்துள்ளேன் என் செல்லமே. நீ ஆசைப்படுற பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில நடக்காம உனக்கு கஷ்டத்தையும் மன வருத்தத்தையும் கொடுப்பது எனக்கு தெரியும். ஆனா இப்போது அதையெல்லாம் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தர நான் முடிவெடுத்துட்டேன். இப்போது உனக்கு இருக்கும் பண தேவை என்ன என்பதும் கடன் பிரச்சனையும் உன்னுடைய மன நெருக்கடியும் எல்லாமே தெரியும். நிம்மதி இல்லாமல் நீ அலையிறத பார்த்துட்டு தான் உன் பண கஷ்டத்தை போக்கி உன் மன நிம்மதியை உன் கைகளில் சேர்த்து உனக்கான விடியலை கொண்டு வருவதற்காக ஓடி வந்தேன். உனக்கு என்னுடைய அருள் இருக்கும்போது பொருள் தானாகவே வந்து சேரும் என் செல்லமே. செல்வத்திலேயே சிறந்த செல்வம்னா அது பொருட்செல்வம் தான் சொல்கிற அளவுக்கு இப்போது மனிதனுடைய வாழ்க்கையில் பணம் ஒரு முக்கியமான பிரதானமான இடத்தை வைத்து கொண்டிருக்கிறது. அப்படிதான் உன் வாழ்க்கையிலையும் இப்போது உனக்கான பொருளை அள்ளி கொடுக்க, உனக்கான செல்வத்தை அள்ளி கொடுக்க, உன் வாழ்க்கை நிலைமையை உயர்த்துவதற்காக இந்த வராகி அம்மா வந்திருக்கேன். இனிமே உன் விருப்பப்படியே எல்லாமே உன் வாழ்க்கையில் நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். நீ எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே தோல்வியும் கஷ்டங்களும் பிரச்சனைகளாக வந்துக்கிட்டே இருக்கேன்னு நினச்சி பயந்து போய் வாழ்க்கையிலேருந்து பின்வாங்க நினைக்காதே. உன் வாழ்க்கையில் இப்போது மாற்றம் வரப்போகுது. துரோகங்களை தாண்டி தோல்வியை தாண்டி என் ஆசீர்வாதத்தால் நீ ஜெயிச்சு நிற்க போகிறாய் என் செல்லவே. இனிமே உன் பிள்ளைகளை பற்றியோ உன் குடும்பத்தை வழிநடத்துவது பற்றியோ நீ கவலைப்படவே கூடாது. இந்த வராகி அம்மா நானே உன் கூட இருந்து உனக்கான வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ வைத்து காட்டப் போகிறேன். வீண் கவலைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தையும் தரப்போறேன். நீ எப்போதும் கம்பீரமாக, கச்சிதமாக, அழகாக, ஆனந்தமாக, அற்புதமாக உன் வாழ்க்கையை வாழலாம் என் செல்லமே. நீ சந்திச்ச எல்லா கஷ்டங்களும் இப்போது உன் வாழ்க்கையில் முடிவுக்கு வரப்போகுது. இனிமேதான் உனக்கு ஒளிமயமான காலம் பிறக்க போகுது. இந்த வராகி அம்மா உன் கூட உனக்கு துணையாக இருக்கும்போது எல்லா முயற்சிகளிலும் நீ வெற்றி பெறுவாய். நீ சந்திக்கிற சிரமங்களும் சிக்கல்களும் ஒரு முடிவுக்கு வந்து இனிமே நிம்மதியாகவும் செழிப்பாகவும் ஆனந்தமாகவும் உன் வாழ்க்கை மலரப்போகுது, மாறப்போகுது என் செல்லமே. நீ நம்பிக்கையை மட்டும் கைவிடாம இந்த வராகி அம்மாவின் பெயரை சொல்லிக்கிட்டே இரு. நீ உறுதியாக எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு என் பெயரை சொல்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும். கர்ம வினைகள் நீங்கி கஷ்டம் போய் துணிவும் தைரியமும் பெருகி ஆசைகள் நிறைவேறி ஒளிமயமான அழகான வாழ்க்கையை நீ வாழ போற. இனிமே உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். யார் உனக்கு உதவி செஞ்சால் நல்லா இருக்கும் நீ நினச்சியோ அந்த உதவியையே நான் உனக்கு செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையை ஜொலிஜொலிப்பாக மாற்றி காட்ட போகிறேன். உன் மனபாரத்தையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் உடைச்சு உன்னை முன்னேற்ற பாதைக்கு கூட்டிட்டு போவேன். உனக்குன்னா வசந்த காலத்தை உன் வாழ்வில் உருவாக்க வந்துட்டேன் செல்லமே. சிங்கம் கர்ஜிப்பதை நிறுத்தி கொண்டால் காட்டில் நரியும் நாட்டாமை செய்யும்னு கேள்விப்பட்டிருப்ப. அதே போலதான் நீ அமைதியாக இருக்கிறதால தான்
தேவையில்லாத மனிதர்களெல்லாம் உன் வாழ்க்கையில் ஊடால புகுந்து இல்லாத பொல்லாததையெல்லாம் சொல்லி உன்னை கவலைப்படுத்திக்கிட்டும் கஷ்டப்படுத்திக்கிட்டும் இருக்காங்க. யார் உன்னை கேலி செஞ்சாலும் திட்டினாலும் தூற்றினாலும் குறை சொன்னாலும் நீ ஒருபோதும் பின்தங்கி விடாதே. யார் வார்த்தையும் கேட்காம நீ பாட்டுக்கு வேகமாக முன்னேறி போய்கிட்டே இரு. கூடிய சீக்கிரம் நீ வெற்றியின் உச்சத்தை தொட்ட பிறகு அப்புறமா பின்னால் என்ன நடக்குதுன்னு திரும்பி பார்த்தா போதும் என் செல்லமே. நீ எப்போதும் முன்னேறி போய் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காகவே பிறந்திருக்க. ஆனால் உன்னை குறை சொல்கிறவங்கெல்லாம் இதே மாதிரி குறை சொல்லிக்கிட்டு அதே இடத்துல நின்றுக்கிட்டு நடுத்தர வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இன்னொருத்தனை கேலி செய்கிறதுக்காகவே பிறந்திருக்காங்க. அவர்கள் முகத்தையும் அவர்கள் வாயையும் அவர்கள் வார்த்தைகளையும் நீ திரும்பி கூட பார்க்காத. நீ எப்போதும் உன்னை நம்பு, உன்னை மட்டுமே நம்பு. அப்போதுதான் எல்லாம் சரியாக நடக்கும். நீ என்ன நினைக்கிறியோ அதையெல்லாம் உனக்கு வெற்றிகரமாக நடத்தி கொடுப்பதற்கு, உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்கு இந்த வராகி அம்மா நான் தயாராக இருக்கும்போது நீ ஒருபோதும் எதையும் மனசில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உன் வாழ்வில் நீ எதிர்கொள்ளும் அனைத்து சிக்கல்களையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி தரப்போகிறேன். உன் வாழ்க்கை அவ்வப்போது உனக்கு நம்பிக்கையை கொடுத்தாலும் கூட சில சமயங்களில் நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையையும் கொடுப்பது எனக்கு தெரியும். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ ஒருபோதும் சலிப்படைய வேணாம். உன்னை சுற்றி இருக்கவங்கெல்லாம் முன்னுக்கு பின் முரணாக நடந்துக்கிறாங்களே. ஒரு சமயம் நல்லவங்க போல பேசுகிறாங்க, ஒரு சமயம் கெட்டவங்களாக இருக்காங்க. ஒரு சமயம் எடுத்தறிஞ்சு திட்டி பேசி தூற்றுகிறார்கள், ஒரு சமயம் அன்பா ஆதரவாக அனுசரணையாக பேசுகிறாங்களே. இவங்களை பற்றி ஒன்றுமே புரிஞ்சிக்க முடியலையே நினச்சி சோர்ந்து போகாதே. மனிதர்களுடைய மனசுங்கிறது குரங்கு மனசு போல தான். குரங்கு எப்படி ஒரு இடத்துல நிற்காதோ, இங்கும் அங்கும் தாவிக்கிட்டே இருக்குமோ மரத்தில், அதே போல் மனித மனமும் இங்கும் அங்கும் அலைப்பாஞ்சிக்கிட்டே எதையாவது அங்கிட்டும் இங்கிட்டும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் நீ எதையும் காதில் வாங்கிக்காத. உனக்கு தடையாக இருக்கும் அத்தனைவற்றையும் தாண்டி உன்னால் ஜெயிக்க முடியுன்ற அந்த நம்பிக்கையோடு வைராகியத்தோடு உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் செய். கண்டிப்பாக நீ நினச்சதை விட சிறப்பான வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும் என் செல்லமே. என் அருளால் தான் இப்போது நீ வெற்றி பெறப் போகிறாய். இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படியும் இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். நீ என்ன நினைக்கிறியோ அதுவே உன் வாழ்வில் நடக்கப் போகுது. அது மட்டும் இல்லாமல் அதை வெற்றிகரமாக மகிழ்ச்சி தரும் விதத்தில் நானே உனக்கு நடத்தி தருவேன். நீ எப்போதும் நேர்மறையான சிந்தனையோட வாழ்க்கையில் முன்னேறணும் ஜெயிக்கணுன்ற எண்ணத்தோட பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைவதை பற்றி யோசனை செய். உன் லட்சிய கனவுகளையெல்லாம் நீ அடைந்து விட்டது போல கற்பனை செய்யும் போது அதை கண்டிப்பாக உன்னால் அடைய முடியும். என்ன ஒன்று, நீ எதை செஞ்சாலும் அதை 100க்கு 100% நம்பிக்கையோடு செய்யணும். இது நடக்கும்னு நம்பிக்கை வறுக்கும் போதே ஒரு 2% சந்தேகத்தோடு இது நடக்குமான்னு யோசிச்சுக்கிட்டே செய்யக்கூடாது. ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு முழுசாக நம்பி செய்கிறியோ அந்த அளவுக்கு முன்னேற்றம் உண்டாகும் என் செல்லமே. உன் வாழ்வில் நடக்க வேண்டிய எல்லா நன்மைகளையும் நான் நடத்தி தர தயாராயிட்டேன். என் அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலைப்படாதே. இனிமே உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். நீ பயப்படுவதோ தளர்வதோ வேண்டாம். என் அருள் என்றும் உனக்கு இருந்து உனக்கான வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க போகுது. இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றி காட்டுறேன். இந்த உலகத்திலே விலை மதிப்புமிக்க பொக்கிஷம்னா அது நீ சம்பாதிச்சு சேர்த்து வைக்கிற காசு பணமோ நகையோ பொருளோ கிடையாது. எந்த சூழ்நிலையிலையும் உன்னை விட்டு விலகாத உன் கூடவே கைகோர்த்து பயணிக்கக்கூடிய ஒரு உறவு தான் விலை மதிக்க முடியாத பொக்கிஷம். அப்படி உனக்கு ஆதரவாக உன் கூடவே இருக்க உன் குடும்பத்தில் அந்த நபர் யாருன்றதை கண்டுபிடி. அவங்கள எந்த விதத்திலும் காயப்படுத்தாத அளவுக்கு நீ நல்லபடியாக ஆதரவாக அன்போடு இருந்து கொள். அதே போல் யாரோ ஏதோ சொன்னாங்க ஏதோ செஞ்சாலும் நீ அதை நினச்சி வருத்தப்பட்டு உன் மனசை காயப்படுத்தி கொள்ளாதே. இந்த உலகத்தில் யாருமே உனக்கு உண்மையாக உறவாக உயிராக நிலச்சமாக இருக்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. வாழ்க்கைங்கிற பாதையில் நீ பார்க்குற எல்லா மனிதர்களும் வெறும் வழிப்போக்கர்கள் மட்டும்தான். அவங்க எப்போ உன் வாழ்க்கையில் வருவாங்க எப்போ உன்னை விட்டு போவாங்கன்றது இங்கு யாராலும் சொல்ல முடியாத ஒரு ரகசியம். ஆனால் உன் வாழ்க்கை பயணத்தில் நீ பிறந்ததுலேருந்து
உன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் உன் கூட இருக்க போகிறது நீ மட்டும்தான். உனக்கு துணை நிரந்தரமாக நீதான் என்பதை புரிந்து கொண்டு வாழ ஆரம்பி. உன்னை ஏளனமா பார்த்து கேலி செஞ்சவங்க முன்பாகவே உன்னை கொடியாய் உயர்ந்து நிற்க வைப்பேன். உன்னை தாங்கும் கொடிக்கம்பாக நான் இருந்து உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக ஆக்கி காட்டுவேன். என் பருபுயிரான அருளும் ஆசீர்வாதங்களும் அன்பும் எப்போதும் உனக்கு இருக்கிறது. கூடிய சீக்கிரம் உனக்கு ஒரு நல்ல வழி பிறக்கப் போகுது. என்னிடமுள்ள அனைத்தையும் உன் கைகளில் கொடுத்து உன்னை ஆசீர்வதிச்சு உன்னை ராஜ வாழ்க்கையை வாழ வைப்பேன் என் செல்லமே. இனி எந்த தடையும் உன் வாழ்வில் இல்லாத அளவுக்கு என் அருள் உன்னை பாதுகாக்கும். நீயும் துணிவோடு முன்னேறினா கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைக்கும். என் அருள் உன் வாழ்க்கையில் உச்சபட்ச மகிழ்ச்சியை கொடுக்க போகுது. என் பிள்ளையான நீ இனி எதுக்காகவும் கவலைப்படவே கூடாது. இந்த வராகி அம்மாவிடம் நீ கேட்ட அத்தனை விஷயங்களையும் உனக்காக செஞ்சு கொடுக்க நான் தயாராக இருக்கேன். இனிமே உன் பிரார்த்தனை வீண் போகாது என் செல்லமே. உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து இனி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க போகுது. என் அருளால் எல்லா தடைகளையும் தாண்டி நீ ஜெயிக்க போகிற. புது புது வாய்ப்புகளை உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக நான் மாற்ற போகிறேன். இனிமே தான் உன் வாழ்க்கை ஒளிமயமானதாக மாறப்போகுது. வாழ்க்கை உனக்கு எதை காட்டுதோ அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு போய்கிட்டே இரு. நீ போகும் பாதையில் என் துணை எப்போதும் உனக்கு இருக்கும். மகிழ்ச்சிங்கிறது நீ இருக்கிற இடத்த பொறுத்தது மட்டுமல்ல, நீ நடந்துக்கிற விதத்தையும் பொறுத்தது, உன் கூட இருக்கிற மனிதர்களையும் பொறுத்தது. ஏன்னா நீ சரியாக இருந்தாலும் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களும் சரியாக இருந்தால் மட்டும்தானே உன்னால் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அதனால தான் உன் குணத்துக்கு ஏற்ற மாதிரி உனக்கு ஏற்றாறு போல உன் நல்ல மனசுக்கு ஒத்து வரக்கூடிய நல்ல மனிதர்களை உன் கூட வச்சுக்கோ. உன் வாழ்க்கை நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கும்னு சொல்கிறேன். நான் உன்னை ஆசீர்வதித்து எல்லா சந்தோஷங்களையும் உனக்கு தர தயாராக இருக்கும்போது நீ ஒருபோதும் எதை நினைத்தும் வருந்த வேண்டாம். இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக உன்னை வாழ வைக்கும் பொறுப்பை நான் இப்போதே பரிபூரணமாக ஏற்றுக்கிறேன்.